இது ஆன்மீக பல்கலைக்கழகம். தெய்வீக இராஜ்யம் உருவாகுது இப்போது. பாபா தந்தை குருடீச்சர் வழி காட்டி உலகம் முழுதும் இவரே ஒளி. நான் ஆன்மா பாபாவின் மாணவன். பழைய தர்மங்கள் அழிவது நிச்சயம். புதிய சொர்க்கம் பிறக்குது பாபா ஆசீர்வாதத்தில். கவலையில்லை, போர் நடக்கும் நிச்சயம். அதன் பின் வரும் சத்யயுகம் அழகாய். கவலையின்றி இரு, இது நாடகத்தின் பாகம். பரமாத்மா ஒருவரே, சுப்ரீம் சிவா. அவர்தான் முக்தி தருவார், சத்தியம் நிறைவேற்றுவார். பிஜாபிதா பிரமா மூலமாய் படைப்பார். நாம் வாய் வழி முகவம் சாவழி பிராமணர். நான் பாபாவின் வாய் வழி வம்சம். இயற்கை சீற்றம், பூகம்பம், வெள்ளம், அழிவின் காட்சிகள் பாபா சொல்லும். ஆனால் நாம் அஞ்சாத மனதுடன் நிற்க வேண்டும். ஆத்ம உணர்வில் நிலை பெற வேண்டும். பயமின்றி கடைசி காட்சிகளை காணும் தைரியம். இது உலகியலான கல்வி அல்ல, இது அமர உலகத்திற்கான படிப்புதான். இப்போது தேர்ச்சி அடைந்து வெற்றி மாலையில் மணியாகு. அதற்காக தினமும் அமிர்த வேளை எழு. அமிர்த வேளையில் பாபாவுடன் உரையாடு. பக்தி மார்க்கத்தில் நாம் அவரை சேவித்தோம். இப்போது அவரே நமக்கு சேவை செய்கிறார். அமிர்த வேளையில் எழுப்பி உணவு ஊட்டி சிறப்பிப்பார். எவ்வளவு பெரிய பாக்கியம்! பாபா சேவை செய்கிறார். நான் சர்வ சிரேஷ்ட பாக்கியவான். பாபா எனக்கு சேவை செய்கிறார். மலர்ந்த முகம், சாந்தமான சொல், அனைவருக்கும் அனுபவம் தரும் ஆன்ம ஒளி. சேவை என்றால் முகத்தின் ஒளி மூலம் நிம்மதி தருவது. இதுவே உண்மையான ராஜயோக சேவையட. மலர்ந்த முகம் சேவையின் வடிவம். சப்தத்திலிருந்து கடந்த நிலை, அமைதி நிலை. ஒரு நொடியில் சேவையிலும் அடுத்த நொடியில் அசரீரி நிலையும். இப்படிடில் உறுதியானால் பிரச்சனை எதுவும் தாக்காது. நான் அசரீரி பாபாவுடன் நிராகார் உலகில். பிரம்மா தாய், சிவபாபா தந்தை, அவர்களிடமிருந்து பிறந்தோம். பிரம்மா குமாரர் நாம். பூஜாரி அல்ல, பூஜைக்குரிய தேவதைகள் நாம். சத்யயுக தேவதா வம்சம். எல்லாம் முன்பே எழுதப்பட்டது. எவரும் அதை மாற்ற முடியாது.
நாம் கடைசி பாகம் நடித்து கொண்டிருக்கிறோம். அடுத்து நம் பாகம் சொர்க்கத்தின் மகிமைக்கு.